நான் உன்னை வர சொன்ன என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி தரேன். என் உயிரை காப்பாத்து. என் உயிரின் சொன்ன என் தங்கச்சி பிரியா மறந்து உன் வேலை எதுவாக பாரு. உனக்கு அவளுக்கு ஒத்து வரும். வராது. வரும் சார். அப்படி ஒன்று நடந்தா அவனை கொன்றுவாங்க. நான் செத்துறேன். என் தங்கச்சி லவ் பண்ண ஒரே ஒரு காரணம் தான் நிக்க வச்சு. லவ் பண்ணாங்க தெரியல சார். சேத வேலை சார். மச்சான் நான் கண்ணே பேசுறேமா. யார் மச்சான்? ஏய் ராமலியா எங்க இருக்கா? உன்னை அங்க வந்து போய் போறேன். ஏய் நீ மட்டும் நேரா வந்து உன்னை புடிச்சிடுடா. காதலிக்கிறவங்க இந்த படத்துல வர மாதிரி மிரட்டி பயன்படுத்தலாம். அது வந்து சிரிப்பா இருக்கும், சீரியஸா இருக்கும், நல்லா மாசா இருக்கும். இதே நிஜ வாழ்க்கையில வந்து ஒரு காதலிக்கிற ஜோடியை வந்து பெண் வீட்டிலிருந்து ஆண் வீட்டை மிரட்டுவதும், ஆண் வீட்டிலிருந்து பெண் வீட்டை மிரட்டுவதும் சட்டப்படி குற்றம் என்று பழைய ஐபிசி 503 சொல்லுது, புதிய பிஎன்எஸ் 351 சொல்லுது. இதுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, தண்டனை என்னென்ன கொடுப்பாங்கன்னா, பழைய ஐபிசி 506 இதுமாரி பயன்படுத்தி அவங்களை வந்து மிரட்டினா 2 வருடம் சிறை தண்டனை. அதே புதிய சட்டம் பிஎன்எஸ் 351 உட்பிரிவு 2 இது வந்து என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி திட்டி மிரட்டி பயன்படுத்தினா 2 வருடம் சிறை தண்டனை சொல்லுது. அதே போல பழைய ஐபிசி 507 என்ன சொல்லுதுன்னா, தொலைபேசி மூலமாக மிரட்டினா அல்லது அவங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி காயப்படுத்திடுவேன் அந்த நோக்கத்தில் மிரட்டினா 7 வருடம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதே புதிதாக வந்த பிஎன்எஸ் சட்டம் என்ன சொல்றான், பிரிவு 351 உட்பிரிவு 3 இதை வந்து அவங்களுக்கு 7 வருடம் சிறை தண்டனை என்று சொல்லுது. இது போல யாரும் தவறு இந்த குற்ற செயல் யாரும் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம் என்று சொல்லிக்கிறேன். காதல் செய்வது தவறல்ல, காதல் செய்வர்களை மிரட்டினாலும் தவறு தான். இது வந்து பெண்ணை வந்து வீட்டாலே மிரட்டினாலும் அது குற்றம் என்று சொல்கிறேன். இது போல் சட்ட தகவல் வேணா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.